10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்து. சிபிஎஸ்இ தற்பொழுது புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இந்த தேர்வுகளை எழுதுவதற்கு 75% வருகை பதிவு என்பது கட்டாயம் என்ற ஒரு அறிவிப்பையும் சிபிஎஸ்இ ஆனது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ள மாணவர்கள் 2 ஆண்டுகள் முழுமையாக படித்தால்தான் தேர்விற்கு தகுதி என்ற ஒரு விதியையும் தற்பொழுது சிபிஎஸ்இ ஆனது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு 2 ஆண்டுகளையும் சேர்த்து படித்திருக்க வேண்டும். அதே போல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு 11 மற்றும் 12 ஆகிய 2 ஆண்டுகளையும் மாணவர்கள் இருந்து படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகுதியை தற்பொழுது சிபிஎஸ்இ ஆனது கட்டாயமாக்கியுள்ளது. அதே போல உள்மதிப்பீட்டு என்பது மிகவும் அவசியம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சிபிஎஸ்இ ஆனது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மதிப்பீடு நடைபெறும். அதில் பங்கேற்காதவர்கள் எசென்சியல் ரிப்பீட் பிரிவில் வைக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது சிபிஎஸ்இ ஆனது வெளியிட்டுள்ள இந்த ஒரு புதிய நெறிமுறைகளில் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஒரு நெறிமுறைகளாக 7 நெறிமுறைகளை தற்பொழுது சிபிஎஸ்இ ஆனது வெளியிட்டுள்ள அந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.